ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ள வந்துட்டு ஒன்று 24 ஹவர்ஸ் இனிமேல் நான் வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால உன் கூட நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன ரொம்ப பயப்படுறியா, கூடாது ஏதாவது நடந்துருன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் பயந்து போய் அப்படியே பெட்டில் விழுக, நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் மேலே போய் விழுக, அப்படியே நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. நம்ம ஹீரோவே குறுக்குறுன்னு பார்க்க, இங்கே ஹீரோ என்ன இவ தூங்காமல் என்னையே பார்க்குறான்னு பார்த்துட்டு இருக்கான். மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயினை ஜாக்கிங் போ, ஃபிட் ஆயிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக டார்ச்சர் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. சேர்மனாக ரெடியாக சொன்னால் நம்ம ஹீரோயினுக்கு ரெடியாகவே தெரில. நம்ம ஹீரோவே பக்காவாக மேக்கப் போட்டு நல்லா விடுறான். ஹீரோயினை டச் பண்ணி அவளுக்கு ஹேர் சரி பண்ணுறப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். கனவுல ஏதோ கத்துறான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போய் கேட்க, இங்கே ஹீரோ யாரும் நினச்சி ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெரிச்சிடுறான். இன்னொரு தடவை நான் தூங்குறப்ப பக்கத்தில் வராத, அப்புறம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடப்பாடுபாவி பயலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. காலையில் ஆனோடனே பிரசிடெண்ட்டாக நிற்கிறா. அப்போ இவளை பார்த்துட்டு, இவெல்லாம் பிரசிடெண்ட்டாக நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ, ஒழுங்காக ஏற்றுட்டு வேலை செய்கிறதா செய்யுங்க, இல்லை வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. இங்கே ஹீரோயின் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு செம்ம கெத்தா நம்ம ஹீரோயின் நடந்து வராங்க. இங்க ஃப்ரெண்டுக்கார ஹீரோயினை பார்த்துட்டு, அடியே கொஞ்சம் நெல்லடி அப்படின்னு சொல்லி கத்த, ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் பையன் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கண்ணை மூடிடுறான். திரும்பிட்டு அப்படியே நிக்கிறப்போ, அவ வச்ச கண்ணு வாங்காம இவன் ஹேண்ட்ஸமா இருக்கிறத பார்த்து அப்படியே வலிய, இதுக்காகவே இந்த ஆபீஸ்ல நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பைத்தியமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் நினைச்சிட்டு போக, ஹீரோயினா ஆபீஸ் ரூம் குள்ள கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப செம்மையா நடிச்சப்போ அப்படின்னு சொல்ல, இங்க ஹீரோயினுக்கு குஷி தாங்க முடியல. அதுக்கப்புறம் இது மாதிரி ஆபீஸோட பணத்தை நிறைய பேர் திருடி இருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும், இல்ல மிகப்பெரிய பிரச்சனையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபைனான்ஸ் ஹெட்டை பிடிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டு இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி ஹேக்கர் சொல்ல இவங்களும் ஃபாலோ பண்ணி போறாங்க. ஒரு இடத்துல போய் பிடிக்க, எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. எல்லாம் கேட்டா இவன் உண்மையை சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை பிடிச்சி பயங்கரமா கீழே தள்ளி வர்ற மாதிரி பண்ண, அவர் பயந்து போய் பென்ட்ரைவை கையில கொடுத்துடுறாரு. என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பென்ட்ரைவை போட்டுட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் போய் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காப்ல, அப்ப கையை கொடுங்க, இது மாதிரி ஆயில்மெண்ட் போடணும் இல்லையா, அவங்க கையில நல்லா அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோ இது மாதிரி நீ எல்லாத்தையும் பார்த்துட்டியா அந்த டாக்குமெண்ட்லாம் சொன்னா அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு மூளையா என்னதுன்னு தெரியல, இப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திருன்னு முழிக்க, அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸா பாத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு படப்படன்னு ஆயிட்டு கிளம்ப, நம்ம ஹீரோ சொல்றா, ஒரு நிமிஷம் நில்லு, என் கைக்கு மருந்து போட்டுட்டு போ அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவுக்கு கைக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இது இவ தொட்டா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காலையில ஹீரோயின் ஆனவுடனே கரெக்டா பேங்க்காரவங்க வராங்க. அவங்க கிட்ட அப்படியே ஒப்பிக்கிறா, யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்க, என்னென்ன ஃபண்ட் எங்க போயிருக்கு அப்படின்ற மாதிரி கரெக்டா பேங்க்குக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இங்க ஹீரோக்கு கால் வருது. ஹீரோயின் ரொம்ப பதட்டமா உட்காந்துட்டு இருக்கப்போ, இது மாதிரி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு இங்க குஷி தாங்க முடியல. அதுக்கப்புறம் தாத்தா தான் வராரு ஹீரோயினை பாக்குறதுக்கு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ, இது மாதிரி உங்க அப்பா அம்மா ஒரு கார்டன் மெயின்டைன் பண்ணாங்கம்மா, இப்ப மெயின்டைன் பண்ண ஆள் இல்ல அப்படின்னு சொல்றப்போ, சரி விடுங்க தாத்தா, அதை நான் பாத்துக்கிறேன், ஆஃபீஸே பார்த்துட்டேன், கார்டனை பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அந்த கார்டனை போய் அழகா நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வேலை செய்யறாங்க. நம்ம ஹீரோ கூலா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து, ஏன் நீ வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் கேட்க, அதெல்லாம் முடியாது, நீ தானே இழுத்து போட்ட, நீயே செய் அப்படின்னு ஹீரோ சொல்றப்போ, நீ இப்பெல்லாம் சொன்னா கேட்க மாட்ட அப்படின்னு சொல்லி கையில மண்ணா இருக்கு, அதை எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சில பூசா. இங்க ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு போறாப்ல. இங்க தூக்குறத பார்த்துட்டு எல்லாருமே வாய பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டுல தாத்தாலாம் இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி நம்ம ஹீரோ கெத்தா தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு, ஒழுங்க மரியாதையா என் கன்னத்துல இருக்க டஸ்ட்டை நீ தான் கிளீன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப க்ளோஸா போய் சொல்ல, அதுக்கு ஏன்டா இவ்வளவு பக்கத்துல சொல்ற, தூரமா சொன்னா கிளீன் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்க, கொஞ்சமா எடுத்து அந்த கர்ஷீப்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோக்கு கிளீன் பண்ணி விடுறாங்க. பார்த்து இருந்துக்கோ, இல்லைனா இதே மாதிரி நிறைய டெரரா நடக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினோட ஆப்போசிட் கம்பெனி, லூ குரூப்போட கம்பெனி, அந்த பொண்ணு பேர் ஸ்ரேயான்னு சொல்லி வச்சுக்கலாம். அவங்க ஹீரோயினை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி இங்க அசிஸ்டன்ட் சொல்ல, இது பொண்ணு புதுசா ஏதோ ஒரு வேணை வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க, அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு ஒரு குரன் பார்த்து சிரிக்க, இவ வேற வந்துட்டா
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். இங்க வந்து போர்ட் மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. லூ குரூப் வந்திருக்காங்க. லூ என்ன சொல்றாருன்னா, எங்க ஆபீஸ்ல இருக்க ஜுவல் டிசைனர் 3D நீங்க ரீமேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களாம் ஜுவல் பிசினஸ் தான் பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை சொல்ல ஹீரோ சொல்றான், ஒருத்தவங்க பண்ற டிசைன் மாதிரி இன்னொருத்தவங்க பண்றது இல்லையா, பெரிய விஷயம் இல்லை விடுங்க, நாங்க வேற டிசைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுற. சரின்னு சொல்லிட்டு ஓரளவு இங்க சார்ட் அவுட் ஆயிடுது. ஆனா இங்க ஸ்ரேயா வந்து நம்ம ஹீரோவை பார்த்து பார்த்து பயங்கரமா வலிய இவர் வந்து வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் போறப்போ என்ன ரொம்ப வலிஞ்சிட்டு இருக்க, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை கூப்பிட்டுட்டு போறாரு. அவ சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. தங்கச்சியை வெளியே கூட்டிட்டு போய் பயங்கர திட்டு, என்ன நீ அவனை பார்த்து ரொம்ப சிரிக்கிற, ஓயே அவன் மேல உனக்கு எதுவும் கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவன் மலிப்பிட்டு இருக்கா. வேற வந்துடுறா ஹீரோயினை பார்க்க. ஐயோ இவன் வேற வந்துட்டானே, என்ன குறுக்குறுன்னு பாக்குற, போய் டிசைனை போய் ரெடி பண்ணு, அதான் சொன்னாங்கல்ல காப்பி அடிச்சிட்டோன்னு போய் வேலையை பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிவிட. இவளை பார்த்தா எனக்கு என்னமோ காவியா மாதிரி தான் இருக்கு, இவ ஓவியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள லீல் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இங்க வந்து யாரோ வந்து வேணும்ட்டே இந்த ஃபயர் அலாரமை வந்து அடிச்சு விடுறதுக்காக புகையை மூட்டிடுறாங்க. ரூம் ஃபுல்லாவே ஒரே ஸ்மோக் ஆயிடுது. அவளுக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட்டு கதவு திறக்க பாக்குறா, திறக்க முடியல. அவளைதான் இன்னைக்கு காலி நம்ம அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கப்போ ஹீரோ வந்து ஃபயர் அலாரம் அடிச்சதுனால ஹீரோயினுக்கு கால் பண்ண அவ அரைகுறையா அட்டன் பண்ணிட்டு போனை கட் பண்ணிட்டா. இவங்கெல்லாம் போய் ஹீரோயினை காப்பாத்த அங்க மயக்கம் போட்டு கிடக்குறா. நம்ம ஹீரோ எழுப்பி பார்த்தா எந்திரிக்கல. சரி வேற வழியே இல்ல, சிபிஆர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். எனக்கு அப்படியே வாய் வழியா ஆக்சிஜன் கொடுக்குறான். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு சுயநிலைவு வருது. தாத்தா பயங்கரமா திட்டுறாரு, என் பேத்தி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா, முதல்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்பதான் அவள் சேஃப்டியா இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோயின் சொல்றா, சரி தாத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ இங்க ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. இவ எப்படி ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்றதுக்கு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் போய் சொல்றான், ஏம்மா நீ ஒருவேளை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா வர்ற ப்ராப்ளத்தெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணணும், இங்க எல்லாத்துக்கும் ரெடி தானா அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லாத்துக்குமே நான் ரெடியா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோவால நம்பவே முடியல. இந்த மாதிரி வந்து பல பிரச்சனை வரும், உன்னால் சமாளிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட போய் க்ளோஸா எல்லாத்துக்கும் ரெடியா இரு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஆஃபீஸ்ல தான் வைக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து என்கேஜ்மெண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமா வேலையை கொடுக்க, இன்னைக்குன்னு பார்த்துன்னு என்கேஜ்மெண்ட் கூட போக முடியாது, என் உசுரை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் டென்ஷன் ஆக இங்க ஹீரோயின் நல்ல ஏஞ்சல் மாதிரி ரெடி ஆயிட்டு அப்படியே வந்து பேஜுக்கு வர. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வர. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கண்ணும் நோக்கியா மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரிங் போட அப்படியே வந்து நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. இதை நம்ம ஹீரோயினே எதிர்பார்க்கல. எப்படி இவங்க கிஸ் பண்ற டைம் கரெக்டா அவ ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு, அடியே காவியா இங்க என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா கத்துறான். இங்க ஹேக்கர் பையன் ஃப்ரெண்டுக்காரிய வாயை மூடி கூட்டிட்டு போயிட்டு, அடி படுபாவி மவளை வந்து தொலடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமா போகுது. எல்லாரும் முன்னாடி பேர் சொன்னதுனால இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், ஒன்னும் பதறாத, யாருக்கும் எதுவுமே தெரியல, காமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சில் பண்ணிட்டு, டேய் படுபாவி பசங்களா என்னடா பண்றீங்க, எதுக்காகடா என்ன கூட்டிட்டு வந்தீங்க, என் ஃப்ரெண்டு தாண்டா அங்க இருக்கா அப்படின்னு சொல்றப்போ, அவ உன் ஃப்ரெண்டு கிடையாது, அது வந்து ஓவியா அப்படின்னு சொல்றப்போ, இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், போங்காட்டம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்றப்போ இவனுக்கு சமாளிக்கவே தெரியல. நம்ம ஹேக்கருக்கு டக்குன்னு நம்மளுடைய ஃப்ரெண்டை வந்து கிஸ் பண்ண அவ எக்ஸ்பர்ட்டே பண்ணல, அட படுபாவி பையில இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணத்திலே பளிச்சு நாள் வைக்கிறா. கிஸ் பண்ணதுக்கு தண்டனையா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹேக்கர் பை நின்றுட்டு இருக்கப்போ, இனிமே முகத்திலே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. ஏன் வந்து ஹீரோ பக்கத்துல எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் பேசிட்டு ஹீரோ ஷர்ட்ல வந்து ஒரு ஃப்ளவரை வச்சுட்டு போக நம்ம ஹீரோ குளிச்சுக்கிட்டே, இவ என்ன சொன்னா, இவ எதுவும் பிளான் வச்சிருக்காளா ஸ்ரேயா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸ்ரேயாவே நினைச்சுக்கிட்டு இருக்கான். இங்க வந்து மறுநாள் ஆனோடனே ஃப்ரெண்டுக்காரி ஆஃபீஸ் ரூம்க்கு எதிர்ச்சியா வர ஹீரோயினை பார்த்துட்டு, அடியே காவியா அப்படின்னு சொல்லி கத்த. திரும்ப ஹீரோயினுக்கு பதட்டமாயிடுது. ஏய் ஃப்ரெண்டு தானடி, நீ சொல்லுடி, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க இவ்வளவு பெரிய ஆஃபீஸ்ல, இது என்னடி கூத்து அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் பதட்டமா அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. இதை புரிஞ்ச ஹீரோ ஃப்ரெண்டுக்காரி இழுத்து, நீ என்ன பண்ற, நீ வந்து பிரசிடென்டே இப்படி பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னே ஹீரோயினுக்கு ஒரு தைரியம் வந்துடுது. எந்திரிச்சு, இப்படிதான் ஒரு சேர்மேன் கிட்ட பிஹேவ் பண்ணுவீங்களா, ஒரு எம்ப்ளாயி உங்களுக்கு என்ன சரியா பிஹேவ் பண்ண தெரியாதா, மேனஸ் தெரியாதா, அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டி விட, எரும மாடலி இதெல்லாம் ஓ வேலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் ஓ வேலை தான் நினைக்கிறேன், அவளை செட் பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொன்னோடனே, ஏமா வாமா தாயே உன்னை கூட்டிட்டு நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ என்ன பண்றான்னா ஃப்ரெண்டை கூட்டிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். அப்பதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. டக்குன்னு ஸ்ரேயா என்ன சொல்றானா, பிரசிடென்ட்டே போங்கா இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னா ஹீரோ சொல்றான், நீ எதுக்காக வந்து அந்த வேலையை பார்த்துட்டு போ, தேவையில்லாதெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயா மூக்க உடைச்சு விட்டுட்டு ஹீரோயின் சைன் போடுறதுக்குள்ள கையெல்லாம் பயங்கரமா நடுங்குது. நம்ம ஹீரோவை வந்து ஹெல்ப் பண்றான். ஹீரோ நின்றுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் போய் ஹக் பண்ணிட்டு, தேங்க்ஸ், நான் ரொம்ப வந்து டவுனா இருக்கிறப்பலாம் நீ தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்றப்போ இங்க அப்படியே திரும்ப ரெண்டு பேரும் பார்த்து ரொமான்ஸ் பண்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணி கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆக்குறான். அப்படியே வந்து நம்ம ஹீரோயின்
தூங்கிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போறப்போ நம்ம ஹீரோ தான் தூக்கிட்டு போறப்போ ரூம்ல போயிட்டு ஹீரோ விடவே மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என் கூடயே இரு அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கப்போ திரும்ப அவனுக்கு அந்த கெட்ட கனவு வந்துடுது. தயவு செய்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அவன் சொல்லி கத்துறப்போ ஹீரோயின் வந்து நான் இருக்கேன், ஒன்றும் பயப்படாத, கண்ண மொழி அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோயின் மூஞ்சிய பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் தைரியமாகுது. ஹேக்கர் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், சாரி அன்னைக்கு ஒரு கிஸ் பண்ணது வந்து தப்பு தான், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல, என் கண்ணு முன்னாடி கூட வராத அப்படின்னு சொல்லி அவ திட்டிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டுக்காரி இருக்கா இல்லையா, அந்த ஆஃபீஸ்ல வேலை செஞ்சனால எல்லாருக்கும் ஃப்ரீ ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அவ போறத பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மா இங்க வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரிய அவ கரெக்டா வரப்போ அந்த சமயம் நம்ம ஹீரோயின் வந்து ஆப்போசிட்ல வராங்க அம்மா முன்னாடி. அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துடுது. என்னோட ஃப்ரெண்ட் சொல்றா, இந்த ஆஃபீஸ்ல நடக்கிறதெல்லாம் ரொம்ப மர்மமா இருக்குமா, நான் சொல்றது யாரும் நம்பவே மாட்டாங்க, அது உங்க பொண்ணு கிடையாது, இந்த ஆஃபீஸோட வந்து பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றப்போ என்னது என் பொண்ணு மாதிரியே இருக்கா அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு போய் நம்மளோட ஹேக்கர் நின்றுட்டு வாங்க மேடம் உள்ள போலாம், மீட்டிங் இருக்கு அப்படின்னு டெரரா கூப்பிட இங்க வந்து ஆப்போசிட்ல அப்பா வேற வந்துடுறாரு. அப்பாவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கை கால்லாம் அப்படின்னு நடுக்கம் கொடுத்துடுது. ஏன்னா அப்பா இல்லையா, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கண்ணாலே முறைச்சு பேச இங்க ஹீரோயினுக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சு ஹேண்ட்பேக்கை வேற கீழே போட்டுறா. நாய் வேற வந்து ஹீரோயினை பார்த்துட்டு பயங்கரமா குலைக்குது. இன்னும் கொஞ்சம் பதட்டமாயிருச்சு. காவியான்னு கூப்பிட நான் காவியா கிடையாது ஓவியா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே போக அப்பா வந்து நம்புற மாதிரி இல்ல, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்றப்போ நாய் வந்து டக்குன்னு ஹீரோயின் பக்கத்துல வருது. இவன் காப்பாத்துறேன்ற பேர்ல பயங்கரமா கடி வாங்கிடுறான், டிக்கிலே கடிச்சு விட்டுறது. ஐயோ வலி தாங்க முடியலேன்னு சொல்லி இருக்கிறப்போ நீ என் பொண்ணு தானே உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்ட இங்க வந்து அவளுக்கு பதட்டமா இருப்போம். தாத்தா கரெக்டா வந்துடுறாரு. வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாப்புல. இந்த பொண்ணு என் பேத்தி தான், உங்கள் பொண்ணு மாதிரியே இருக்கிறா, மற்றபடி ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது, உங்கள் பொண்ணு வேற என் பேத்தி வேற அப்படின்னு சொல்கிறப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அதனால பிரச்சனை கிடையாது, இது உங்கள் பேத்தி தான், ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறப்போ அப்பாவுக்கு மட்டும் ஒரு டவுட்டு, இது நம்ம பொண்ணு தான்ன்றது ஒரு கன்ஃபார்மாக தெரியுது. ஹீரோயின் குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு அவள் என் பொண்ணு தான், எனக்கு நல்லா தெரியும், நீயே முட்டாள் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம பொண்ணு வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கா, வேணா ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அப்பா கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு இது மாதிரி எப்படிமா இருக்க, நல்லா இருக்கேன், அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுமா, பார்த்து இருமா அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அழுகையே வந்துடுது. இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு என்னாச்சு, செத்துக்கிட்டு தொலைஞ்சிருவானா உயிரோட இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, டெய்லி வந்து ஊசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு நிமிஷம் இல்லை, ஐம் சாரி அன்றைக்கி உனக்கு கிஸ் பண்ணியிருக்க கூடாது, நான் ஏதோ தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ அதை பற்றி நீ பேசாத, எனக்கு வந்து அந்த மேனேஜர்னால் ரொம்ப பிடிக்கும், அவர் மேலே எனக்கு ஒரு க்ரஷ், ஆனால் நீ அவன் முன்னாடி கிஸ் பண்ணி எங்கள் லவ் நீ பிரிச்சுட்ட அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஹேக்கருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் கார்டனுக்கு வந்து தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அப்போ வந்து அந்த பைப்பை அவளால் எடுக்க முடியல. ஹீரோ வந்து எடுக்கிறான். அப்போ என்ன பண்ணிடுறான்னா பைப்பை வந்து தண்ணி வரதை வந்து ஆன் பண்ணிட்டு அவன் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகுது. ஹீரோயினை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் மேலேயும் பயங்கரமாக நனைஞ்சிடுறாங்க. அப்படி இருந்தாலுமே ரொமான்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்போ நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சி 2 பேரும் சேர்ந்து ஹேண்ட் வாஷ் பண்ண நம்ம ஹீரோவே ஹீரோயினுக்கு தலையை தவிட்டி விட நம்ம ஹீரோயின் கண்ணை மூடிட்டு கிஸ் பண்ண வரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஒரே வத்தில் சொல்றா, நீ என்ன பண்ற இப்போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஐயோ ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறா. ஹீரோ வந்து நீ வேற எதுவும் நினைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இங்கே வந்து ஒரு ஃபேமிலி டின்னர் தான் காட்டுறாங்க. ஏயாவும் வந்திருக்கா டின்னருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து மேங்கோ அலர்ஜி ஆகும், ஆனால் வந்து ஓவியா சாப்பிடுவா மேங்கோ, அதனால வந்து மேங்கோ ஃபுட்டு கொடுத்துட்டு வர இப்போ வந்து என்ன சொல்றான்னா, ஸ்ரேயா உனக்கு தான் மேங்கோனா ரொம்ப பிடிக்குமே சாப்பிடு அப்படின்னு சொல்றப்போ சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்குறா. ஹீரோ இதை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த மேங்கோ எடுத்து லபக்கு லபக்குன்னு சாப்பிட்றா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.